வெளிச்சத்தில் உன் வாழ்க்கை இருந்தபோது உன்னுடன் நிழல் போல் இருந்து பயன் பெற்ற சிலர் கஷ்டத்தின் இருளில் நீ வழி தவறிய அந்த நொடியில் ஏனோ மறைந்து விடுகின்றனர். வாழ்க்கையின் இருளில்தான் உண்மையில்லாத முகங்களின் நிறத்தை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இயக்கங்கள் என் மனதில் ஏராளம், ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம். சந்தோஷத்திற்கும் எனக்கு சம்பந்தமில்லை, சலிக்காமல் எதிர்கொள்கிறேன் புன்னகையுடன். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல, அனைத்தையும் ஒரு நாள் மாற்றுவேன் என்ற தன்னம்பிக்கையில். தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளுங்கள். யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை. தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். உரிமை இல்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. உன்னை பலமுறை காயப்படுத்திய விஷயம் மேலும் 1000 முறை உன்னை காயப்படுத்தும். அவ்விடத்தை விட்டு விலகிவிடு. சமுத்திரத்தின் நீர் உப்பு என்பதை அறிய முழு சமுத்திரத்தையும் பருக வேண்டிய அவசியமேது? நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பதுதான் வாழ்க்கை. உன் வாழ்வில் நீ கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் எதை இழந்தாலும் அதை திரும்ப பெறலாம். நம்பிக்கையே வாழ்வின் உண்மையான பொக்கிஷம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்களிடம் பேசுகிறார்களா? பேசுங்கள். பழகுகிறார்களா? பழகுங்கள். உங்களை விட்டு போக நினைக்கிறார்களா? சரி, போகட்டும் என விட்டுவிடுங்கள். யாரிடமும் வழிய போய் பேசுவதையும் வழிந்து கொண்டு பேசுவதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். பிறரை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்கள். தொடர்ந்து முயற்சி செய். எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்கள் போய்விட முடியும். இது உன் அப்பன் முருகன் வாக்கு. ஓம் சரவணபவ என்று பதிவிடுங்கள். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் வருவேன். என்னை மனதால் நினைத்தாலே போதும், உன் பிரச்சனைக்கான தீர்வை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கச் செய்வேன். யாமிருக்க பயமே. ஒரு வீட்டில் ஏன் ஆண் குழந்தை பிறக்கிறது தெரியுமா? பெண் குழந்தை மகாலட்சுமி என்றால் ஆண் குழந்தை அந்த வீட்டின் குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வம். சாஸ்திரப்படி யாருடைய முன்னோர்கள் முழு மனதுடன் ஆசீர்வதிக்கிறார்களோ அந்த வீட்டில்தான் ஆண் வாரிசு பிறக்கும். ஆண் குழந்தை என்பவன் வெறும் வாரிசு மட்டுமல்ல, அவன் அந்த வீட்டின் வேர். பெண் வீட்டை விளக்கேற்றுவாள் என்றால் ஆண் அந்த வீட்டையே தாங்கி பிடிக்கும் தூண். முன் ஜென்மத்தில் செய்த பிரார்த்தனையின் பலனாகவே ஆண் குழந்தை கிடைக்கிறது. வயதான காலத்தில் பெற்றோருக்கு ஊன்றுகோலாகவும் கடைசி வரை தோள் கொடுக்கும் தோழனாகவும் இருக்கவே இறைவன் ஆண் குழந்தையை தருகிறான். மகனே என்று கூப்பிட்டதும் ஓடோடி வந்து பெற்றோரின் பசியை போக்கும் அன்னதான பிரபு அவன். உங்கள் வம்சத்தை விருத்தி செய்ய வந்த வரப்பிரசாதம். பெண் ஏன் மூக்குத்தி அணிய வேண்டும் தெரியுமா? மூக்குத்தி என்பது வெறும் அழகு பொருள் மட்டுமல்ல, அது பெண்ணின் முகத்தில் இருக்கும் பாதுகாப்பு கவசம். சாஸ்திரப்படி எந்த பெண் மூக்குத்தி அணிகிறாளோ அவளுடைய சுவாச காற்று கூட பவித்திரமாக மாறுகிறது. தாலி எப்படி ஒரு பெண்ணுக்கு வேலி போன்றதோ அதே போல் மூக்குத்தி அந்த பெண்ணின் மனதை ஒருமுகப்படுத்தும் முகவாசல். பெண்ணின் இடது நாசியில் குத்தப்படும் துளை நேரடியாக அவளின் கர்ப்பப்பையோடு தொடர்புடையது. பிரசவத்தின் போது தாய்க்கு வலியை தாங்கும் சக்தியை கொடுப்பதற்காகவே நம் முன்னோர்கள் இதை வடிவமைத்தார்கள். முன்கோபத்தை குறைத்து முகத்தில் அமைதியையும் தெய்வீக கலையையும் கொண்டு வரும் சக்தி இந்த சிறிய மூக்குத்திக்கு உண்டு. மூக்குத்தி என்பது அம்பாளின் அம்சம். மூக்குத்தி அணிந்த பெண்கள் பெருமையுடன் ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள்.